வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து vs இந்தியா 5th டெஸ்ட் மேட்ச் ஓவல் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா வேற லெவல்ல போலிங் போட்டு 6 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. இந்த சீரிஸையும் 2-2 சொல்லி லெவல் பண்ணிட்டாங்க மக்களே. அண்ட் எனக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சுன்னா 2021 லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல விராட் கோலி ஒன்று சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த 60 ஓவர்ஸ் இங்கிலாந்து should feel like hellன்னு. அதை அப்படியே இந்த டீம் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இந்த பர்டிகுலர் 5th டேல இங்கிலாந்து நீட் 35 ரன்ஸ், they should feel like hellன்ற விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணி இந்த மேட்சை சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, டே ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 2 பால்லே ஜேமி ஓவர்டன் பவுண்டரி அடிச்சிருவாரு. சோ 35ல இருந்து 27 வந்துரும். கொஞ்சம் இந்தியா வேற அண்டர் பிரஷர், ஓகேங்களா. அப்புறம் 25 ரன்ஸ் இருக்கும்போது தான் டென்டேட்டிவ் ஜேமி ஸ்மித் விக்கெட்டை வந்து சிராஜ் எடுப்பார். ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு விக்கெட். அப்புறம் இமிடியேட்டா ஜேமி ஓவர்டன் விக்கெட்டையும் சிராஜ் எடுப்பாரு. சோ தேவர் அண்டர் ட்ரபிள். பட் அந்த டைம்ல தான் பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் கை கொடுத்தாரு. ஜாஸ்டன் விக்கெட் எடுத்தாரு யாக்கர் போட்டு. அப்புறம் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 7 ரன்ஸ் வின் இருக்கும்போது சூப்பரா ஒரு யாக்கர் போட்டு கஸ் அட்கின்சன் விக்கெட்டை சிராஜ் எடுத்தாருங்க. 5 wickets ஃபார் சிராஜ். இட் டிசர்வ் டு கெட் திஸ். 5 டெஸ்ட் மேட்சா ஆடினாரு. ஜஸ்ட் கேவ் ஹிஸ் ஹார்ட் அண்ட் சோல் தாங்க மக்களே சொல்லி ஆகணும். அண்ட் கிறிஸ் வோக்ஸ்க்கும் மிகப்பெரிய பாராட்டுகள். இன்ஜுரியோட அங்க வந்து நின்னாருங்க. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரெஸ்பெக்ட். இந்தியா தெரிக்க விட்டாங்க மக்களே.